உலகத்தில் இருக்க எல்லா மிருகத்துக்கும் வேணுமோ வேணாமோ தனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. ஆனா வருங்காலம் இல்லை. எதிர்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சாதான் நிகழ்காலத்துல நீங்க காலத்தை வீணாக்காம வாழ முடியும். நீங்க கடவுளை நம்பலாம், நம்பாம போகலாம், மனுஷன்றவன் உயர்ந்தவன் நம்பலாம், நம்பாம போகலாம். ஆனா இறைவன் உங்களுக்கு மட்டும்தான், இல்ல நேச்சர் உங்களுக்கு மட்டும்தான் காலம் அப்படின்றது ஒண்ணு கொடுத்துருக்கு. வேலுதற்கும் பயிலுவதில்லை என்றால் வாழ்வதற்கு வழி இல்லை உன்னோடு. அப்படி உங்களை பார்த்து 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 வளர்ந்த ஒரு சொசைட்டி இன்னைக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் சஃபர் பண்றோன்ற ஒரு வார்த்தையை கேட்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. எதுவுமே நல்லா இருக்காத போது நல்லா இருப்புன்னு சொல்றதுக்கு தான் அறிவு. இந்த டைம்ல அதை யாராவது ப்ரூவ் பண்ணீங்களா? உலகத்துல எல்லாமே நல்லா இருக்கு, நீங்க நினைச்ச மாதிரி வசதியா இருக்கு, அந்த டைம்ல நீங்க நல்லா தான் இருக்க போறோம்னு சொல்றதுக்கு நமக்கு எதுக்கு அறிவு? Because they're living in the world of like and share. But people above the age of 50 have lived in the world of love and care. This can never be magic. You need to understand. Like and share is not love and care. As of now, எங்கேயோ ஒரு மூலையில பிறந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நீங்க கம்ப்யூட்டரை காட்டலனா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. 2022ல கிடையாது, 2042ல ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த பிறக்கிற குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் அது எது கூட இன்டராக்ட் பண்ணலனா அதுக்கு லாங்குவேஜே கிடையாது. You need to realize it is one human family. அப்ப இந்த உலகத்துக்கே நான் ஏதாவது செய்யணும்னா இந்த உலகம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. If you fix your world, the world is automatically fixed. If you fix your world, the world is automatically fixed. அப்ப உங்க வேர்ல்ட் எது? உங்க ஃபேமிலி. யார் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும் நினைக்கிறது ஒரு மனித இயல்பு. இட்ஸ் a human intelligence. யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனை எனக்கு வேணாப்பா, இதுலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன? இட்ஸ் பேசிக் ஹியூமன் நேச்சர். ஸோ அவருக்கு சொல்யூஷன் தெரியலனா கூட சொல்யூஷன் தெரிஞ்சவங்களை வச்சாது அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவாங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங். பெயின் வந்த உடனே யூ கேன் நாட் சீட் யுவர் ஓன் செல்ஃப். எனக்கு வலிக்கல, வலிச்சுட்டே வலிக்காத மாதிரி நடிக்க இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. வலிக்காமையே வலிக்கிற மாதிரி நடிக்கலாம், ஆனால் வலிக்கும் போது வலிக்காத மாதிரி யாராலையும் நடிக்க முடியாது. அப்போ பெயின் வந்த உடனே அதுக்கும் சொல்யூஷன் மைண்டு தானாக தேடும். அப்போ ஐம் நாட் கோன் டாக் அபவுட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், ஐ வாண்ட் டு ஒர்க் வித் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ். நான் இங்கே டிவைன்ற வேர்டை கொண்டு வரல, ஏன்னா டிவைன் வந்தோடனே சரி அப்படியே ஸ்பிரிச்சுவாலிட்டியாக ஃபீல் பண்ணிடலாம், ஸ்பிரிச்சுவல்னு வந்தவொடனே நான் ப்ராக்டிக்கல் ஃபீல் பண்ணிடலாம். ஏன்னா ஹியூமன் அண்ட் டிவைனும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. When there is a problem and you solve it, it is a basic human intelligence. When there is no problem and you take effort to prevent yourself and protect others before they face the problem, is called divine intelligence. I want you to live with divine intelligence. It has to happen from now. Are you all with me? குருஜி எனக்கு இது பழகிடுச்சு, என்னால் மாற்றிக்க முடியாது. ஹியூமன்ஸ் மட்டும்தான் வாட் இஸ் யுவர் நேச்சர்னு கேட்டால் ஹியூமன் நேச்சரில் அது எல்லாமே சொல்லுவான். கொஞ்சம் கோவக்காரங்க, கொஞ்சம் கடகடன்னு பேசிடுவாருங்க, அவர் யார்கிட்டையும் பேச மாட்டாருங்க. அனிமல்ஸ்க்கெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது. ஒரு யானைக்கு என்ன நேச்சரோ எல்லா யானைக்கும் அதான் நேச்சர். ஒரு இந்தியன் எலிஃபெண்ட்டுக்கு ஒரு நேச்சர், இல்லை ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டுக்கு ஒரு நேச்சர், இல்லை ஒரு எறும்புக்கு என்ன தன்மையோ கடைசி வரைக்கும் அந்த எறும்புக்கும் அதே தான். ஆனால் மனுஷன் பார்த்தீங்கன்னா எங்கே பிறக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி அவருக்கு ஒரு குணம் தானாக ஃபார்ம் ஆகும். இதுதான் மனித குணம் அப்படின்னு நம்பிடுவார். இது குணம் வேற. இமிட்டேஷன் அண்ட் ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் யுவர் நேச்சர். நோ அனிமல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் வில் டேக் எஃபர்ட் டு கிரியேட் அ குட் லைஃப் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இது புரியாமல் நம்ம மனிதர்கள் ரொம்ப தாழ்த்தி பேசுவோம். மனுஷெல்லாம் கெட்டு போயிட்டான், உலகம் சரியில்லை. கிடையவே கிடையாது. மனிதன் மட்டும்தான் தான் இறந்துட்டப்புறமும் தான் கூட வாழ்ந்தவங்க சந்தோஷமாக வாழணுன்ற எஃபர்ட்டை தான் வாழும் காலத்தில் எடுக்கிற ஒரே பிறவி. ஃபார் தட் ரீசன் யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ ஹியூமன். When you realize this real nature, you are divine in human form. An elephant will not think about his offspring. ஐயோ இந்த பேண்டமிக் டைமில் என்ன பண்ணோம் நம்மளுடைய யங் ஜெனரேஷன், இந்த டைமில் டிகிரி முடித்தவங்களுக்குலாம் என்ன ஆகும், பாசிபிலிட்டியே கிடையாது. அப்போ உங்ககிட்ட இருக்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாது, ஒரு பெரிய பவர். வாட் இஸ் இட்? பெரிய பவர். You will automatically be responsible only when you realize what you have is the power. இல்லைன்னா நம்ம ரொம்ப அப்படியே சந்தோஷமாக சொல்லலாம், நாங்களாம் பொறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ வில் பி ரெஸ்பான்சிபிள். ஆல் திஸ் இஸ் ஜஸ்ட் கியான்ஸ். இட் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட் ஃப்ரம் த ஹார்ட். இட் இஸ் ஜஸ்ட் a lip service. Only when you realize what you possess is the great power, automatically responsibility will come through you. You will automatically be responsible. Synergy உடைய caption creating memories together இருக்கலாம். But I don't want to create memories. It's creating great future together. Are you all game with me?
இன்ஃபேக்ட் லெட்ஸ் மேக் இட் ஃபார்ச்சூன். ஐயா, அப்போ ஃபார்ச்சூனுக்கும் ஃபியூச்சருக்கும் என்ன வித்தியாசம்? உலகத்தில் இருக்க எல்லா மிருகத்துக்கும் வேணுமோ வேணாமோ தனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, ஆனால் வருங்காலம் இல்லை. எதிர்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சாதான் நிகழ்காலத்தில் நீங்க காலத்தை வீணாக்காம வாழ முடியும். நீங்க கடவுளை நம்பலாம், நம்பாம போகலாம், மனுஷன்றவன் உயர்ந்தவன் நம்பலாம், நம்பாம போகலாம். ஆனா இறைவன் உங்களுக்கு மட்டும்தான், இல்ல நேச்சர் உங்களுக்கு மட்டும்தான் காலம் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்கு. அப்போ உயிரோடு இருக்க எல்லா பிறவிக்கும் எதிர்காலம் கன்ஃபார்மா இருக்கு, ஆனா வருங்காலம் கிடையாது. ஜான்வரிக்கு அப்புறம் பிப்ரவரி, பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச், மார்ச்சுக்கு அப்புறம் இந்த மந்தே எந்த அனிமலுக்கும் தெரியாது. இல்லை நியூ இயர் வருதுன்னா எல்லா அனிமலும் செலிப்ரேட் பண்ணாது. இப்போ ஜூன் மந்த் வந்துச்சுன்னா எல்லா மிருகத்துக்கும் ஜூன் மந்த் தான். ஆனால் மனிதர்களுக்கு ஒருத்தர் வீட்டில் புது வீடு கட்டியிருக்கலாம், இல்லை ஒருத்தர் புதுசாக ஒரு வேலைக்கு சேரலாம், புதுசாக கல்யாணம் ஆகிருக்கலாம். சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியாவது ஜூன்லையாவது டிவோர்ஸ் கிடச்சிடாதான்னு சிலர் ஏங்கின்னு இருக்கலாம். அது வேற பெருமையாக சொல்கிறான். இந்த காலத்தில் எங்களுக்கு பெரிய லிபர்ட்டி இருக்குது குருஜி. we can do whatever we want with all the pain but also with the pride. இங்கே எத்தனை பேர் below the age of 50? Can you see the answer is below the age of 50? Let us understand, இந்த செகண்ட்லிருந்து நம்மளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் எங்கே நீங்கள் 50 வயசுக்கு மேலான மனிதர்களை பார்த்தா ப்ளீஸ் ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் them. அவங்க இறந்துட்ட அப்புறம் அவங்களுக்கு செலை வச்சு கும்பிடுறது உங்கள் பிரச்சனை இல்லை, அவங்கள நீங்கள் அப்படியே தெய்வமாக மதிக்கிறது உங்களுடைய கடமை, அது நான் தலையிடல. ஆனால் இருக்கும் போதே கொண்டாட வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. ஏன்னா இந்த 50 வயசுக்கு மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, ஆல்ரெடி we have lost many people at the age of 70, 80, 90, all gone. இவங்க பார்த்த உலகத்தை இனிமே வரப்போகிற ஜெனரேஷன் நினச்சாலும் பார்க்க முடியாது. Because they're living in the world of like and share. But people above the age of 50 have lived in the world of love and care. This can never be magic. You need to understand. Like and share is not love and care. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4 வயசு பையன், ஆனால் இங்க சத்தம் இல்லாமல் சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க. ஸோ ஜஸ்ட் நாட் ஃபார் த நேம் சேக். 50 வயசுக்கு மேலே யாராவது ஒருத்தர் இங்கே இருந்தால் கூட நீங்கள் குருஜி எனக்கு யாரை பார்த்தாலும் இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு என்ன நாலேஜ் குருஜி, எங்கேயோ போயிட்டாங்க, எங்கேயும் போகலைங்க. டிப்பிக்கலாக லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. ஜூமில் கல்யாணம் பண்ணாலும் குழந்தை அப்படி தான் பெற்றுக்கணும், இது மாற போகிறதில்ல. யாருக்கெல்லாம் புரியுது? இல்லை புரியலன்னா விட்டுருங்க, இது அறிவு இருந்தால் தான் புரியும், நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நியூ ஜெனரேஷன் ஒரு மனுஷனை ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 மாதிரி. யூஆர் ஆல் டிவைன் எடிஷன், ஒன்லி ஒன் எடிஷன், ஒன்லி ஒன் வெர்ஷன். தேர் இஸ் நோ சேஞ்ச். The external appearance will change. Approach to the situation will change. In reality, what has changed for you? 10 years before உங்களுக்கு என்ன blood pressure இருந்துச்சோ இப்போ அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் 98.4னா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது என்ன 99 இருந்துச்சா, இல்லை 90 இருந்துச்சா? இன் நேச்சர், இன் ரியாலிட்டி நத்திங் ஹஸ் சேஞ்ச்ட். பிறக்கும் போதே இந்த காலத்து பசங்க அறிவாளியாக பிறக்கிறாங்க, நம்ம ஒரு தப்பான அசம்ஷனில் இருக்கோம். நோ, ஆஸ் ஆஃப் நோ எங்கேயோ ஒரு மூலையில் பிறந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நீங்கள் கம்ப்யூட்டரை காட்டலனா அதுக்கு ஒன்றுமே தெரியாது. 2022 கிடையாது, 2042 ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த பிறக்கிற குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் அது எது கூட இன்ட்ராக்ட் பண்ணலனா அதுக்கு லாங்குவேஜே கிடையாது. ஆனால் மிருகத்துக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நம்மளை தவிர்த்து இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா உயிரினமே 80% ஆஃப் பிரெயின் ஸ்ட்ரக்சரோட பிறக்கும். ஏன்னா அதுக்கு இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இல்லைனா கூட டிவைன் நேச்சர்ன்ற ஒரு ரியாலிட்டியோட பிறக்கும். ஒரு எறும்புக்கு கற்று தரணுமா, ஒரு குருவிக்கு கற்று தரணுமா, ஒரு யானைக்கு கற்று தரணுமா? பிறந்த குட்டி போட்ட பூனை, தாய் பூனை இறந்தாலும் அதுக்கு மீன் சாப்பிடணும்னு தானாவே தெரியும். காட்டில் வாழ்கிற பைசன் அதோடைய தாய் தந்தை இழந்துட்டா அந்த குட்டி பைசன் ஒரு நான்வெஜ்ஜை சாப்பிட்டு ட்ரை பண்ணது ஆட்டோமேட்டிக்காக வெஜ்ஜு சாப்பிடும். ஆனால் நமக்கு நம்ம கூட ஒரு அம்மாவோ அப்பாவோ இல்லைன்னா உணவு எதுனே தெரியாது. அப்படி ஒரு வேளை தாய் தந்தையிலேருந்து எவ்வளோ ஆர்ஃபன்ஸை நான் பார்க்குறேன். ஆனால் அவங்களுக்கு யாராவது ஒருத்தங்க தாயாக இருந்து தந்தையாக இருந்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் உணவுன்னு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி தந்தால் மட்டும்தான் அவங்களால சாப்பிடவே முடியும். வாழ முடியுமான்னு மறந்துருக்கு. எத்தனை பேர் புரியுது?
குளோபல் ஃபோரம் ஆகட்டும், சயின்டிஃபிக் ஃபோரம் ஆகட்டும், அவங்க எல்லாம் இதை சொல்லும் போது அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக கேட்குறாங்க. ஆமாம்ல குருஜி, இன் ரியாலிட்டி வி டோன்ட் ஈவன் நோ ஹவு டு ஷிட். பேலுதலுக்கும் பயிலுதல் இல்லை என்றால் வாழ்வதற்கு வழி இல்லை மனிதா உன்னோடு. கழிவதற்குன்னு சொல்லலை, பேலுதற்கும் பயிலுவதில்லை என்றால் வாழ்வதற்கு வழி இல்லை உன்னோடு. அப்படி உங்களை பார்த்து 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 வளர்ந்த ஒரு சொசைட்டி இன்னைக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தோம் சஃபர் பண்ணுறோன்ற ஒரு வார்த்தையை கேட்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அப்போ இந்த நிமிஷத்துல தான் இங்கே இருக்க நீங்கள் நான் சொல்கிறத கேட்கக்கூடாது, அடுத்த ஒரு 4 நாளாவது ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். எத்தனை பேர் புரியுது? ஏன்னா கேட்கறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாற போகிறதில்ல. இங்கே இருக்கவங்களாம் நீங்கள் கேட்ட ஸ்பீச்சுக்கா பஞ்சம்? உங்களால் ஸ்பீச் பேச முடியாதா சொல்லுங்கள்? அதுவும் இந்தியாவாக இருந்தால் பேசுறதுக்கு பஞ்சமாக சொல்லுங்கள். மூச்சுனா கூட உயிரோடு வந்துடுவான், பேசலாம் செத்துருவான். வாய்க்கிலேயே பேசினா கூட பரவாயில்ல, சின்ன சின்னதெல்லாம் உடம்பே கிளியிற மாதிரி பேசுது. ஒரு யூகே கான்ஃபரன்ஸ்லேருந்து வந்த எல்லாருமே குருஜி த ரியல் ஃபியர் இஸ் அ ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் சொல்லும் போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஹவ் எவர் பீன் டு இந்தியான்னு கேட்டேன் நான். நோ குருஜி, ஆக்சுவலி நாட். அட்லீஸ்ட் கம் டு டவுன் சைட் ஆஃப் சவுத் இந்தியா. This will not work for entire humanity. Your observation about your demography and geography will not apply for Indians, that too for South Indians. Actually for every humanity. ஒத்துக்க மாட்டாங்க அதை. Guruji, is there any proof? Because as the research says that we don't have the fear of public speaking, ஆனால் prove பண்ணிருக்காங்க. நான் சொன்னேன், why you want to prove? Come with me. Our people does not even have fear of public pissing. Where comes the fear of public speaking? இது சிரிக்கிறதுக்கு சொல்லலை, இதை நான் என்கரேஜ் பண்ணலை. டிசிப்ளினாக அது ரொம்ப தப்பு. ஆனால் உங்களுக்கு பேசுறதுக்கு பயந்துட்டீங்களா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வாழ்கிறதுக்கு பயந்துட்டீங்க. நீங்கள் வாழ்கிறதுக்கு பயந்துட்டீங்க. எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கவே, எல்லாம் நல்லா இருக்கவே, இந்த உலகம்லாம் நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்பும். அதுவும் இந்த காலத்தில் யாராவது ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால், நல்லா இருக்கீங்கன்னு சொன்னால் அவன் டென்ஷன் ஆயிடான். நல்லாவா இருக்கீங்க? இன்னொரு வாட்டி டவுட் பண்ணி கேட்குறான், நல்லாவா இருக்கீங்க அப்படின்னு. நல்லா தாங்க இருக்கேன். அவன் 2 நாள் அப்செட்டாக இருக்கான். என்னங்க ஃபோன் பண்ண அவர் நல்லா இருக்குன்ட்டு. நான் நினச்ச மாதிரி அவர் பேசவே இல்லை. நீங்களும் அப்படியே இந்த ஒப்பாரி வைக்கணும் ஃபோன்லேயே. எங்கெங்க நல்லா இருக்கும், எங்கெங்க நாசமாக போச்சுங்க, ஹாப்பியாக இருப்போம். அப்பா, இந்த காலத்தில் கஷ்டப்படுறத பார்த்து அவனும் கஷ்டப்படல, இன்னொருத்தன் சந்தோஷமாக பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடறான். பிகாஸ் he just want to come out of the stigma. I am not bothered that I am suffering. I am happy that he is also suffering. What is this not? He is so convinced. Because you want to come into the bracket of normalcy. What does it call? Normalcy. And you want to create a new word like new normal. Why don't you affrontly say it is abnormal? It is temporary abnormal. There is no such thing called new normal. You can create new normal. You cannot create new nature. Are you all with me? Even if you create a new normal, you cannot live with new nature. Nature remains the same. But you need to know how to make use of it. Once you make use of it, that will protect you. Dharmo rakshiti rakshitaha. What is this dharma? Not giving donation to someone, not just giving your time to someone. It is understanding the real principle of nature. அது நீங்க தான் புரிஞ்சுக்க முடியும். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ஒரு தர்மா. நீங்க யானைக்கு சொல்ல முடியுமா, நீ டெய்லியும் பச்சை தண்ணியில் குளிக்கிற, அப்படியே வெதன்னு குளிச்சா அப்படியே நல்லா இருக்கும்? சொல்ல முடியாது. அப்போ first what is dharma, then I will tell you what dharma you need to follow from today. You all have given a commitment that you're going to practice what I'm going to teach for next 4 days. Are you all with me? Please understand. Just for namesake இன்னைக்கு சொல்லக்கூடாது, உண்மையிலே ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் தர்மானா என்ன? That which will not change for anybody, that which can never be changed by anybody, and that which remains the same during your existence, even before your presence, and even after your absence. யாருக்காவது புரியுதா? ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க, அப்புறமா நம்ம என்னன்னா பேசலாம். ஏன்னா மிருகத்துக்கு தர்மமே தேவையில்லை, ஏன்னா அதுக்கு குடும்பமே கிடையாது. அதுக்கு என்ன கிடையாது? குடும்பமே கிடையாது. ஃபேமிலின்ற ஒரு கமிட்மெண்ட் இல்லாததால அதுக்கு ஃபியூச்சர் கமிட்மெண்ட்டே கிடையாது. ஓ, இதை தான் குருஜி முதல்ல சொன்னாரா? மிருகத்துக்கு எதிர்காலம் இருக்கு, வருங்காலம் இல்லை. என் பையனை எந்த ஸ்கூலில் படிக்க வைப்பேன், என் பசங்களை எந்த காலேஜில் சேர்ப்பேன், கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருப்பாங்களா? எவ்வளோ மில்லியனர்ஸ், எவ்வளோ பொலிட்டீஷியன், எவ்வளோ மினிஸ்டர்ஸ் பார்க்குறேன்னா, they have all the money, not just 1 crore 2 crore, lifetime money. பட் குருஜி, பட் என் பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
எவ்வளோ சொன்னாலும் என் ஹஸ்பண்ட் புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு. அதான் ஹஸ்பண்டு. குருஜி, வாட் இஸ் த ப்ரூஃப் தட் ஐ ஹேவ் பெஸ்ட் ஹஸ்பண்ட்? நீங்கள் என்ன பேசினாலும் புரிஞ்சுக்கிட்டும் தப்பாகவே செய்கிறது தான் ஹஸ்பண்ட். ஆனால் வேதம் அப்படி ஒரு ஹஸ்பண்டை சொல்லலை. புருஷ லட்சணம்னு ஒன்று வச்சிருக்கான். என்ன லட்சணம்? புருஷ லட்சணம். அப்போ மனிதனாக பிறந்தா இந்த தர்மாவை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கார் பார்க் பண்ணும்போது ஒருத்தர் காரை இடிச்சுட்டு வந்துடுறேன். நான் பார்க்கல. அவர் வந்து சொல்கிறார், குருஜி நீங்கள் கார் பார்க் பண்ணும்போது அந்த காரை இடிச்சிட்டிங்கன்னு. நான் என்ன பண்ண, ஒரு நல்ல மனுஷன் இருந்தால் நான் பண்ணல அப்படின்னு சொல்லணும். இல்லைங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி. இது என்ன சொல்லணும்? சாரி. He is called gentleman. He is not aware that he has committed a mistake, but he has taken effort to what? Convey that I will not repeat the mistake. அதை ஃபீல் பண்ணி சொன்னாதான் அது சாரி. செகண்ட், ஒரு தப்பு நடக்குருக்கு, அங்கே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு, சார் சார் பின்னாடி போகாதீங்க சார், கார் இடிச்சிடும்னு. டக்குன்னு விண்டோ ரோல் பண்ணிவிட்டு, தேங்க்ஸ் சார், நல்ல வேலை இடிச்சிருப்பேன். இஸ் அ வைஸ் மேன். ஆஹா, பண்ணுற தப்போ ஒருத்தர் நமக்காக தடுத்துட்டாரு, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அங்கே சாரி, இங்கே தேங்க்யூ. ஹெல்ப் பண்ணாமே நீ தேங்க்ஸ் சொல்லணும், தப்பு பண்ணாமே நீ சாரி சொல்லணும். அப்போ தான் நீ ஹஸ்பண்ட். அவ்வளோதான் சீக்ரெட். ஐயா, தப்பு பண்ணி சாரி கேட்ட ஜென்டில்மேன், தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஹெல்ப் பண்ணா தேங்க்ஸ் சொன்னால் வைஸ் மேன். குருஜி, வாட் இஸ் த ப்ரூஃப் தட் ஐ எம் ஹஸ்பண்ட்? எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் குருஜி, நான் தப்பு பண்ணாலும் சாரி சொல்லணும். இல்லை இல்லை, அதெல்லாம் என்னால் முடியாது. அப்போ லைஃப் ரப்பர் பேண்ட் மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, குருஜி நான் குருஜி என் ஒய்ஃப் கிட்ட சாரி சொல்லணும், நான் குருஜி என் ஒய்ஃப் கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். சார் நீ சொன்னால் வேற எவனா சொல்லிட்டு போயிடுவான் தெரியுமா? இல்லை, சாரி அண்ட் தேங்க்ஸ் தான். நீங்கள் வேற இடத்துக்கு போறீங்க. You are so much clear about physical reaction, but you are not aware about human emotion. There is no same reaction for every emotion. Please understand. இங்க இருக்க எத்தனை பேர் கல்யாணம் ஆயிடுச்சு? Can I see the hands raised? Wonderful. Wonderful. I always say this, marriage is a one-time admission for a lifetime education, where your graduation day will never come. எதுவுமே நல்லா இருக்கிறாத போது நல்லா இருப்புன்னு சொல்றதுக்கு தான் அறிவு. இந்த டைம்ல அதை யாராவது ப்ரூவ் பண்ணீங்களா? உலகத்துல எல்லாமே நல்லா இருக்கு, நீங்க நினைச்ச மாதிரி வசதியா இருக்கு, அந்த டைம்ல நீங்க நல்லா தான் இருக்க போறேன்னு சொல்றதுக்கு நமக்கு எதுக்கு அறிவு? நல்லா இல்லாதப்ப நல்லா இருப்போம்னு சொல்றதுக்கு தான் அறிவு. இதுதான் புருஷ லட்சணம். எத்தனை பேருக்கு புரியுது? நாட் த புருஷனோட லட்சணம், புருஷ லட்சணம். ஒன் who is perfectly capable to take responsibility, not even one who is responsible. We all became father, but யோசித்து பாருங்க, are we qualified as a father? We all became a mother, are we a qualified mother? அப்போ எதிர்காலம்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, வருங்காலம்ன்றது எனக்கு கன்ஃபார்மாக இருக்கு. வருங்காலம் எப்படி இருக்க போதுன்னு தெரியவும் தெரியாது. ஆனால் நிகழ்காலத்திலே வருங்காலம் நல்லா தான் இருக்குன்னு சொல்றதுக்காக தான் நம்ம கூட இருக்கிறது உறவே. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய இது, பிளட் ரிலேஷன் மட்டும்தான் ரிலேஷன் நினைக்கிறது பெரிய தப்பு. whoever is standing for our growth and standing with us during the time of tough time to make us understand together we can grow, இந்த மாதிரி கை கொடுக்குற எல்லாருமே உங்க ரிலேஷன்ஷிப் தான். பிளட் ரிலேஷன் மட்டும் உங்க ரிலேஷன்ஷிப் கிடையாது. You need to realize it is one human family. அப்ப இது உலகத்துக்கே நான் ஏதாவது செய்யணும்னா இந்த உலகம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. If you fix your world, the world is automatically fixed. If you fix your world, the world is automatically fixed. அப்ப உங்க world எது? உங்க family. You cannot create a human being who have the power not to think about the family. Even now you must be thinking about the family. நீங்கள்லாம் இங்கே ஹாப்பியாக உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு அண்ணனுக்கோ தம்பிக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ பசங்களுக்கோ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் யாராவது அட்மிட்டாக இருந்தால் இந்த இடத்துல உங்களால் சிரிச்சுன்னு உட்காந்துட முடியுமா? அப்போ ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு சொல்கிறது எல்லாருக்கும் ஈஸி. அப்போ இங்கே நம்மள மாதிரி ஸ்காலர்ஸ் சேர்ந்துருக்கோன்னா ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ப்ராப்ளம் இல்லாத சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறது தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆர் யூ ஆல் வித் மீ? அதில் ஃபர்ஸ்ட் திங்கே, what you have is not a relationship, it is a blessing. It is what? It is a blessing.
அப்போ மனிதனா பிறந்த எல்லாரும், இந்த உயிரோடு இருக்க எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்போமான்னு தெரியாது, ஒன்னா இறப்போமான்னு தெரியாது. எத்தனை பேருக்கு புரியுது? அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட், வைஃப், சில்ட்ரன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வாட் எவர் யூ வாண்ட் டு நேம் இட், எல்லாரும் ஒன்னா இறக்கிறதுக்கான வாய்ப்பு இறைவன் கொடுக்கல. ஆனா இருக்கிற வரைக்கும் ஒன்னா வாழ்றதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அருள் பெற்றவன், என் அருள் உன்மூலம் கிடைத்தது என்றும் கூறும் ஒரு மனிதனும் தன்னோடு வாழும் மனிதரின் வாழ்வை உயர்த்தும் வரம் பெற்றவன். புரிஞ்சிருமா உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ்ல சொன்னா? If you take effort to convey to your loved ones that I am blessed, you are my blessing, you rule out the possibility of mental disorder for your loved one. Money and intelligence both cannot be used. Both will never be in use for your relationship. Even when I am not having the sufficient energy, I will be supplied with the energy to accomplish what I want by the relationship I possess. That is called synergy. That is called Vaibhavam. When I feel there is someone who is feeling for me, even before I feel for me, there is no possibility for human being to have a mental depression forever.